ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது சமந்தாவுடைய நடிப்பில் ஒரு தெலுங்கு படமாக நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே இன்றைக்கி வெளியாகிருக்கிற மா என்டி பங்காரம். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே வெளியாகிருக்கு, எங்கள் தங்கம் அப்படிங்கிற பேரில். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு அரசியல்வாதியுடைய குடும்பம் ஒன்று காமிக்கப்படுது. ரொம்ப நேர்மையான அரசியல்வாதி அவருக்கு 3 பிள்ளைங்க, 2 பசங்க, மூத்தது, கடைசியாக ஒரு பொண்ணு. இதில் அந்த மூத்த பையன் இருக்காப்லையே அவர் டாக்டரு. ஆனால் குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு ஆதரவற்ற பெண்ணாக இருக்கக்கூடிய சமந்தாவை ஒரு தருணத்தில் கரம் பிடிச்சு அவர் ஒரு பக்கம் செட்டில் ஆகிடுறாப்புல. 2வது பையன் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். இதில் அந்த குடும்பத்தில் 3வது பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கூடிய விரைவில் கல்யாணம், இந்த வீட்டில் நமக்கு ஒரு முக்கியமான விசேஷம் நடக்க போகுது, அதனால் அண்ணனை இங்கே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 2வது பையன் இருக்கார் இல்லையா, அவர் அண்ணனையும் அண்ணியான சமந்தாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு விட்றாரு. இவங்க சரி ஓகே, இப்படியாவது நம்ம குடும்பத்தை, நம்ம மேல் இருக்க அந்த கோவத்தை கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வர்றாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இவங்களுக்கு வந்த பெருசாக மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் யாரும் பெருசாக எதுவும் கண்டுக்கவும் இல்லை, பெருசாக மரியாதையும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் சமந்தா யார், எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் என்ன அப்படிங்கிறது எதுவுமே இந்த குடும்பத்துக்கு தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒரு சில நபர்களால் திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன, சும்மா இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி சமந்தாவே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் பிவி நந்தினி ரெட்டி அப்படிங்கிற இயக்குனர் இயக்குன ஒரு படம். இந்த படத்துடைய மொத்த பலமே வெறும் சமந்தா தான், அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக்ஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீக்வன்ஸாக வந்துச்சா அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் அவங்க சைட்லேருந்து பர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு அந்த காட்சியை புல் ஆஃப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தேவையான விஷயத்தை எஃபர்ட் போட்டு சமந்தா பண்ணியிருக்காங்க. அவங்க போக டிகாந்த் ஆகட்டும், குல்ஷன் தேவையாவாகட்டும், ஆனந்த் ஆகட்டும், கௌதமி ஆகட்டும், சமந்தாவுடைய ஃப்ரெண்டாக நடித்த கொஞ்சம் காமெடியெல்லாம் அங்கங்கே நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த ஆர்டிஸ்ட் ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு டெக்னிக்கலி இந்த படத்துக்கு என்ன தேவையோ உள்ளே இருக்குது, அந்த அளவுக்கு தான் என்னால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு டெக்னிக்கல் சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. ஆனால் இதை தவிர நீங்கள் பூத கண்ணாடி போட்டு தேடினா கூட இந்த படத்தில் ஒன்றுமே நமக்கு கிடைக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்களேன், நான் சொல்கிறது அந்த ஒரு அவுட்லைன் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு குடும்பம், நமக்கு என்னென்னு செவனேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எந்த அளவுக்கு ஸ்கில் செட் இருக்காது, அவங்க பாஸ்ட் லைஃப் என்ன, எதுவுமே திடீர்னு அந்த குடும்பத்தை இன்றைக்கி அடித்து முடிச்சுடுவோம்டா அப்படின்னு உள்ளே இறங்குற நபர்களுக்கு தெரியாது. இப்போ அந்த குடும்பத்தில் இருக்க நபர்கள் எந்த மாதிரி ஆளுங்கிறது இப்போ தெரியும் பாரு இந்த ஆக்ஷன் பிளாக்ல அப்படிங்கிற அந்த ஒரு அவுட்லைன் இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த படத்தில் சமந்தாவுடைய கதாபாத்திரம் அப்படி ஒரு கதாபாத்திரமாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் பாருங்கள், அதுக்கு மேலே நான் பெருசாக ரிவீல் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஒரு அவுட்லைனை கேட்கும்போது மோரார்லெஸ்ஸு அந்த கதைக்கலாம், வில்லன் கேரக்டர் இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. ஆனால் இந்த ஒரு அவுட்லைனை மட்டும் கேட்கும்போது கிட்டத்தட்ட தமிழில் இப்போ ரீசெண்டாக மிகப்பெரிய அளவில் பிளாக் பாஸ்டராக ஒரு படம் ஹிட் அடித்ததே பிளாஸ்ட்னு, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த ஒரு படம். அந்த படமும் இந்த படமும் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிமிலாரிட்டி ரெண்டுக்குமே அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்குது. ஆனால் பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ண ஒரு சீக்வன்ஸு, அதில் கிடச்ச ஒரு இம்பேக்டை கூட இந்த படத்தில் இந்த டீமால் கிரியேட் பண்ணவே முடியலை. இத்தனைக்கும் சமந்தா மாதிரி ஒரு பெரிய லீட் ஆர்டிஸ்ட்டு உள்ளே இருந்தோம். அதுக்கு காரணமே முதல்ல வீக்கான ரைட்டிங்கு. அது இவங்க திரைக்கதை எழுதின விதமாகட்டும், அதே நேரத்தில் கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமாகட்டும், எல்லாமே பயங்கர போரான ரைட்டிங்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று, சமந்தாவுக்கு அவருடைய அதாவது ஒரு வில்லன் கதாபாத்திரம் ஒன்று வரும், அவர்னால அவங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்க அப்படின்னு நமக்கு தோணணும். இல்லை எவனாலையுமே அந்த குடும்பத்துக்கு எதுவுமே நடந்துடக்கூடாதுங்க அப்படின்னு நமக்கு தோணணும். இதெல்லாம் தோணணும்னா முதல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கணும். இது எதுவுமே அந்த படத்தில் இல்லை. யாருக்கு என்ன நடந்தா என்ன, எவன் அடிச்சுக்கிட்டு செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னன்னு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கமே தவிர இம்மி கூட எந்த கதாபாத்திரத்து கூடயுமே நமக்கு கொஞ்சம் கூட கனெக்டே இல்லை. நான் சொல்கிறது சமந்தா கதாபாத்திரம் உட்பட. இதை தாண்டி நாட்டாம படத்தில் வர அந்த மிச்சரங்கள் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதை விட டம்மியான 1க்கு 2 வில்லன் கதாபாத்திரம் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. இந்த 2 வில்லன் கதாபாத்திரங்களும் உண்மையாகவே இவங்க தான் வில்லனா அப்படின்னு அவங்களுக்கு தான் நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணும். அந்த அளவுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு 2 கதாபாத்திரங்களுமே. டம்மினா இந்த அளவுக்கு தெலுங்கு சினிமா வரலாற்றிலேயே டம்மியான வில்லன்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு டம்மியான வில்லன் கதாபாத்திரங்கள் இது 2மே நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பிதாமகன் படத்தில் நம்ம மனோபாலா சார் சொல்லுவா பத்தியா, அது எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படியே கவுத்து அப்படிம்பாருல, அந்த மாதிரி அது எதுக்கு அந்த வில்லன் கதாபாத்திரம், அது ஓரமாக உட்கார வச்சிருங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த 2 வில்லன் கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் அவங்கவங்க வர்ற காட்சிகளுக்கான இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, குல்ஷன் தேவையெல்லாம் நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கடைசி வரைக்கும் அவர் மாட்டுக்கு செவனேன்னு ஓரமாக தான் உட்காந்துருக்காப்புல. ஒரே ஒரு சீனில் ஒரு வில்லன் கதாபாத்திரம்
டெரரான ஒரு வில்லன் கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வெளியே போயிடுவாப்பில். அவர் தான் அது அவர் பண்ண அதிகபட்ச வில்லத்தனமே அவ்வளோதான் அந்த படத்தில். அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கு கதாபாத்திரங்களே. இதை தாண்டி இது ஒரு தெலுங்கு படம். அப்புறம் நமக்கு தெரியும் இப்போல்லாம் தமிழ் படத்திலே லாஜிக்கே சுத்தமாக கிடையாது. அப்புறம் இங்கே தெலுங்கு படத்தில் போய் தேர்றது எந்த படத்துலையும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எந்த சீன்லேயுமே லாஜிக்கே சுத்தமாக கிடையாது. ஈவன் சமந்தாவே கூட சமந்தா ஏற்கனவே வந்து துப்பாக்கி யூஸ் பண்ணுறது, அவங்க பெரிய ஆக்ஷன் பிளாக் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஈஸியான வேலையாக இருக்கலாம். பல பேரை அவங்க போட்டு தள்ளியிருக்கலாம், பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. பட் சமந்தாவுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் கூட ஒரு சில இடங்கள் காமெடியாக நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அவங்களே கூட வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாடியை சமந்தாவோட சேர்ந்து ஜாலியாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் ஒரு பதவதைப்பு பரபரப்புன்னு எதுவுமே இல்லாமல் அவங்க மட்டும் ஜாலியாக அவங்களுக்கு அடுத்து என்ன குழம்பு வைக்க அப்படின்னு நம்ம அரண்மனையில் வந்து கேட்பார்ல நம்ம சந்தானத்துக்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரி ஜாலியாக தர்றாங்க அவங்க மாட்டுக்கு. என்னங்க சொல்கிறது, அந்த மாதிரி தான் இருக்குது லாஜிக்கும் இந்த படத்தில். மொத்தத்தில் நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான வாட்ச் தான் இந்த மா என்டி பங்காரம், அதாவது எங்கள் தங்கம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. பட் இந்த ரத்தம் தெரிக்க ஒரு சில சம்பவங்கள் மட்டும் உள்ளே இருக்குது, ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இப்போ வெளியாகிருக்கு. தெலுங்கு வெர்ஷன் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.